எப்படி என்ன இது பலமான அதிகம் வேகமா யோசனை யோசிக்கணும். ஆனா நேசிக்கணும். நேசிச்ச பிறகு யோசிக்கணும். இதுக்கு நீங்க பேசாம இருக்கலாம். யார் யா நீ? சகலமும் நீவா சகலமும் அன்பாகவே நண்பர் பாதம் பணிந்து இருக்க எங்களுக்கு நல்வரம் அருள்வாய் தேவா 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 சம்பு மகாதேவா சம்பு மகாதேவா சிறுஸ்து திதி சம்பகம் என்று சொல்லக்கூடிய முத்தொருளுக்கு முதல்வராக விளங்கும் கைலாசநாதனின் நெற்றிக்கண்களில் தீப்பறங்கள் பிறந்தன. இந்த தீப்பறம் சரவண புலவில அங்க அபரகந்தி மகந்தி உத்தரகந்தி அம்பா துலா நதார்தினி என்கின்ற 6 கார்த்திகை பெண்களும் என்னை பாலூட்டு வளர்க்கப்பட்டார்கள். கார்த்திகை பெண்களால் பாலூட்டு வளர்த்த காரணத்திற்காக கார்த்திகை நாமத்தை சுற்றி இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் தர்மம் அணிந்து விட்டது. அதர்மமோ தளர்வுக்கு ஆடிக்கொண்டிருக்கிறது. தர்மத்தை காப்பாற்றப்பட வேண்டும். அதர்மத்தை அழிப்பதற்காக சூரபதமனோ என் நந்தி சொன்னதற்கு கடுந்து வருகின்றான். மகனே உந்த பத்துக்கு பிரச்சனை வேண்டிய வரங்கள் யாது கேட்கும் போது இந்த உலகத்தில் எம்மை யாரும் அழித்துவிடக் கூடாது என்பதை கேட்டான். அப்போது தந்தை இருக்கிறார் வரம் தருகின்றேன். ஆனால் என்னுடைய மனைவி ஆதிபராசக்தி வந்திருக்கிறாள். இந்த ஆதிபராசக்திக்கு நேரம் பார்த்து வரம் தருவ அல்லது இல்லாத நேரம் பார்த்து துறவை என்று கேட்கும் போது எனக்கு சக்தி மனதாங்கள் கொடுத்தால் போதும் என்று சொன்னான். அப்போது சக்தி நீங்கள் சகலமும் அடங்கர் கொடுத்தாரு. வாங்கி கொண்டு தேவடு துன்பத்தை தீர்த்து சூரணம் என்று தேவநகர மண்ணை மனம் செய்து விடுத்து விட்டு வள்ளிங்கிற மனை மனம் கூடிய நேரம் வந்து விட்டது. என்னாய் உமையவள் அன்னை ஆதிவார சக்தி வணங்கி பெற்று பிற வந்த காரியங்களுக்கு செல்வோம். ததரா ததரா சின்னம் சிறு பெல் போலே சித்தாட இடையுடுத்தி சிவகங்கை குளத்தருகே சீர்தூக்கி சிரித்திடுவார். சின்னம் சிறு பெல் போலே சித்தாட இடையுடுத்தி சிவகங்கை குளத்தருகே சீர்தூக்கி சிரித்திடுவார். சின்னம் சிறு பெல் போலே பேசி போதியாதே பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது. பெண்ணவளில் கண்ணழகை பேசி போதியாதே
முடியாதி சின்னம் சிறு பெண் போலே இடையுடுத்தி சிவகங்கை குளத்தருகே தோக்கை சிரித்திடுவாள் சின்னம் சிறு பெண் போலே மின்னாலே போல்வே நீ அன்னை சிவகாமி மின்னலை பொன்னி அன்னை சிவகாமி மின்னாலே போல்வே நீ அன்னை சிவகாமி இன்பமெல்லாம் தருவா இன்பமெல்லாம் நிறைவாய் இன்பமெல்லாம் தருவார் எண்ணம் எல்லாம் நிறைவார் பின்னால் சடை போட்டு பிச்சு பூ தூடிடுவார் பின்னல் ஜடை போட்டி பிச்சி பூ தூடிடுவார் பின்னால் சடை போட்டு பிச்சு பூ சூடிடுவார் பித்தனைக்கு இணையாக நர்த்தனம் ஆடிடுவார் பித்தனுக்கு இணையாக நர்த்தனம் ஆடிடுவார் சின்னம் சிறு பெல்போனே சிற்றாட இடையுடுத்தி சின்னம் சிறு பெல்போனே சிற்றாட இடையுடுத்தி சிவகங்கை குளத்தருகே தோக்கை சிரித்திடுவார் சின்னம் சிறு பெல்போனே அவை மூதாட்டி தமிழ் மூதாட்டி என்னை காண்பதற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். நீண்ட நாளுக்கு பிறகு என்னை காண வேண்டும் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். வரவை எதிர்நோக்கி காத்திருந்து பிறகு ஆக வேண்டிய காரியங்களை கவனித்து பார்க்கலாமே. தமிழிசை பாடுகின்ற வானம் பாடி தலைவன் முருகனை தினம் தேடி தமிழிசை பாடுகின்ற வானம் பாடி தலைவன் முருகனை தினம் தேடி அமிழ்தினும் இனிதான தமிழ் பாட்டு அமைதினும் இனிதான தமிழ் பாட்டு அந்த ஆறுமுகம் மயங்கும் இதை கேட்டு செந்தமிழிசை பாடுகின்ற வானம் பாடி முருகா, வேலவா, ஞானவண்டிதா, கதிர்வேலா, கார்த்திகேயா, சரவணா, சடாச்சரா, உம்மைக்கான இந்த கிழவி ஆவலோடு ஓடு எந்திருக்கிறேன். அடியவளை ஆட்கொள்ள வேண்டும் முருகா. அவையே தாங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? உன் அருளால் நலமாக இருக்கிறேன் ஆண்டவா. உங்களை பார்த்து எத்தனை ஆடுகளம் ஆகிறது? உண்மைதான். ஒரு கனி கிட்டவள் என்பதற்காக கோமாக செல்கின்ற போது என்னை சாந்தப்படுத்துவதற்காக அற்புதமாக ஒரு பாடலை பாடினீர்கள். அந்த பாடலை மறுபடியும் கேட்க கேட்க எப்போது அந்த பாடலை கேட்போம் கேட்போம் என்று சொல்லி காதெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்காக ஒரு முறை, ஒரே ஒரு முறை அந்த பாடலை எனக்காக பாடிவிடலாமா? நான் செய்த பாக்கியம் முருகா. பாடுவது மாத்திரம்தானே நான். எனக்குள் இருந்து என்னை பாட வைப்பவனே நீ அல்லவா? கண்டிப்பா கண்டிப்பாக பழனி ஆண்டவா, பாடுகிறேன் முருகா. பாடுங்கள் கேட்போம். முருகா, ஞானப்பழத்தை பிழிந்து முருகா, பிரணவ ஞானப்பழத்தை பிழிந்து முருகா, பிரணவ ஞானப்பழத்தை பிழிந்து ஞானப்பழத்தை பிழிந்து ரிஷம் மண்பினோடு நாள் உணவும் கொடுத்த நல்ல குருநாதன் உனக்கு என்ன விதமிக்கனியை
நான் இவதென்று நானி தான் அப்பனி தலையும் தரவில்லை ஆதலால் முருகா உனக்கு சாரும் ஒரு குறையும் உள்ளதோ சக்தி வடிவேலடும் சக்தி மயில் ஏறிடும் ஷண்முகா உனக்கு குறையும் உளதோ உளதோ ஏன் இப்படி கோவணத்துடன் தண்டு கொண்டு இங்குற்றோர் ஆண்டியானான் முருகானியன் இப்படி கோவணத்துடன் தண்டு கொண்டு இங்குற்றோர் ஆண்டியானான் எனது வினை பொடிவடவும் முருகா எனது வினை பொடிவடவும் இங்கு நீ இப்படி இருக்கலாம் என் ஆசான் அப்பனாம் அம்மையாம் என்னவும் எண்ணினேன் தருவையொரு பழனி மல்லையும் சந்ததமும் விளங்கும் சங்கரன் கும்பிடும் தண்டவாணி என் தண்டவாணி 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 தெய்வமே பழம் நீயப்பா தமிழ் ஞான பழம் நீயப்பா பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா தமிழ் ஞான பழம் நீயப்பா சபைதனில் திருச்சபைதனில் குருவாகி புலவோக்கு பொருள் கூறும் பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா தமிழ் ஞான பழம் நீயப்பா தமிழ் ஞான பழம் நீயப்பா ஊருண்டு பேருண்டு உறவுண்டு சுகமுண்டு உற்றார் பெற்றாரும் உண்டு ஊருண்டு பேருண்டு உறவுண்டு சுகமுண்டு உற்றார் இடமும் உண்டு தாயுண்டு மனமுண்டு தாயுண்டு மனமுண்டு அன்புள்ள தந்தைக்கு தாழாத பாசம் உண்டு தத்து வந்தவர் என்று சொல்லவும் அவையில் தமிழுக்கு உரிமை உண்டு
அறியாத சிறுவனானி முருகா மாறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத திருவண்ணாடி மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானி மாறுவது மனம் மீறுவது இனம் தெரியாத முருகனாடி எருமையில் ஏறி ஈசனிடம் நாடி ஏறுமையில் ஏறு ஈசனிடம் நாடி இன்முகம் கண்டவாணி ஏற்றுக்கொள்வார் கூட்டிச் செல்வேன் என்னுடன் ஓடிவா என்னுடன் ஓடிவா முருகா உனக்கும் தமிழுக்கும் தொண்டு செய்யவே என் இளமையை வேண்டாம் என்று உன் அண்ணன் கணபதியிடம் முதுமையை வேண்டி பெற்றவள் நான். ஆமா, அடியவளுக்கு ஒரு வரம் தருவாயா? என்ன வரம் என்று தங்களுக்கு வேண்டும்? மீண்டும் பிறவாத வரம். பிரபாத வரபா அடியவள் பிழையால் பிறந்து விட்டால் பிறந்து விட்டால் உன் திருவடியை மறவாதற்கு மன வேண்டும் முருகா. ஆகட்டும் ஐயே, ஆகட்டும் அவையே. அப்படியே தந்து வரம் தருவாய் முருகா வரம் தருவாய் முருகா என் வாழ்வெல்லாம் உன்னையே வாழ்த்தி வணங்கிடவே வரம் தருவாய் முருகா வருகின்றார் கானப்பிரியர். பள்ளியை திருமணம் முடிப்பதற்கு வந்து கொண்டிருக்கிறார். கவனிக்கலாம். உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளிமலையான் மகனே ஐயா என் வாழ்வு வளம் காண கடைக்கல் பாறையா கடைக்கல் பாறையா பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளமென அருள் படைத்த வளனே நீ நினைத்தால் போதுமே இன்பம் வந்து என்னை சேர்ந்து கொள்ள தேடுமே பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளமென அருள் படைத்த வளனே நீ நினைத்தால் போதுமே இன்பம் வந்து என்னை சேர்ந்து கொள்ள தேடுமே உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேலையாய் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா கடைக்கண் பாறையா ஆடி வரும் மயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகே நாடி உன்னை சரணடைந்தேன் தந்தையா வாழ்வில் நடமனைக்கும் பெருவாய் முருகையா ஆடி வரும் மயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகே நாடி உன்னை சரணடைந்தேன் தந்தையா வாழ்வில் நடமனைக்கும் பெருவாய் முருகையா உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேலையாய் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா கடைக்கண் பாறையா மலை மேலே
தண்டவாணி குளத்திலே கண்குளிர காண்டு விட்டால் போதுமே என்றும் கருத்தில் உங்கள் அருள் வடிவம் தோன்றுமே தென்பழனி மலை மேலே தண்டவாணி குளத்திலே கண்குளிர காண்டு விட்டால் போதுமே என்றும் கருத்தில் உங்கள் அருள் வடிவம் தோன்றுமே உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேளையா வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா கடைக்கண் பாறையா கடவுளே முத்தமிழுக்கும் சொந்தக்காரை தெய்வானையின் மனவாளனை நாரதின் அநேக வணக்கங்களை வாருங்கள் காணப்படுகிற வந்தார வாழ வைப்பது வந்தமிழ்நாடு பெருமையான வரவேற்பு இந்த வரவேற்பை கட்ட மாத்திரத்திலே நான் தங்களை வரவேற்கிற காரணத்தோடு நான் தங்களை எப்படி வரவேற்க போறோம் தெரியுமா அற்புதமான வரவேற்பு உள்ளத்தில் நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்கேன் என்று சொல்லி மூ என்றால் முகுதன் ரு என்றார் ருத்ரன் காய் என்று சொன்னாலே காருகுகன் அந்த அடிப்படையோடு இந்த மூன்று மூர்த்தி வணங்கிவிட்டாலே இந்த முருகனை வணங்கிவிட்டாலே மூன்று மூர்த்தி வணங்கிய சரித்திரம் உண்டு அந்த அடிப்படையோடு நான் தங்களை எப்படி வரவேற்கிறேன் தெரியுமா இனிதான சுரங்கான இசை மேதையே இனிதான சுரங்கான இசை மேதையே இனிதான சுரங்கான இசை மேதையே எனதல்வ குயமான தவயோகியே எனதல்வ குயமான தவயோகியே எனதல்வ குயமான தவயோகியே இனிதான சுரங்கான இசை மேதையே ஆரதரே ஆரதரே போதத்தை மனித விமானத்தை கனிவானவோ மனித விமானத்தை கனிவான போதத்தை மனித விமானத்தை கனிவானவோ அகத்தை மனித விமானத்தை கனிவான போதத்தை மணி போல வரவேற்கும் தவயோகியே மதிப்போடு வரவேற்கும் தவயோகியே மணி போல வரவேற்கும் தவயோகியே இனிதான துறையான சமேதையே நாரதரே நாரதரே அரண்மாலையர் மானிடர் அனைவருக்கும் நல்லவரே அகம் தாரின் வல்லவரே அரண்மாலையர் மானிடர் அனைவருக்கும் நல்லவரே அகம் தாரின் குணம் கொள்கையை அளித்துட வல்லவரே தேர்மங்கெல்லாம் செல்வி ஆரதரே 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 நீரங்கெல்லாம் சென்றி நாரதரே
எனக்கு இனிதான இனிதான முருகா கால் வைத்தால் கழகம் நாட்கிடந்த நன்மை என்போம். உங்களுடைய முகத்தை பார்க்கும்போது என்றுமில்லாத சந்தோஷம். என்ன காரணம்? நிச்சயமா முருகா, திருலோக சஞ்சாரம் செய்து வருகின்ற பொழுது வேலிமலைச்சாரல் ஓரத்திலே திணைப்புணத்தின் மத்தியிலே தங்களுக்கென ஒரு அழகிய கனியை கொண்டு முருகா. காரணமில்லாது தாங்கள் எங்கும் செல்வது கிடையாது. அப்படி வருகின்ற வேளையில் எனக்கென்ன அழகான ஒரு கனி இருப்பதாக கண்டு வந்திருக்கின்றேன். அந்த கனிக்கு சிறப்பு ஏதும் உண்டோ? உண்டு, கூறுங்கள் கேட்போம். இதோ கூறுகிறேன் கேளுங்கள். மகனிக்கும் தேன் கதளி முருகா 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 மாங்கனிக்கும் தேன்கதளி முருகா மகனிக்கும் தென்கதளி முருகா 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 வங்கனிக்கும் மேலினிக்கும் முருகா முருகா அக்கனியைக்கணமே கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வி முருகா 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 இக்கணமே கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வீர் முருகா கணிதேன் அக்கனிய இக்கணமே கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வீர் முருகா முருகா முருகா
மாவாழைப்பழம்னு சொல்லக்கூடிய முக்கணியும் காட்டி மேன்மேல சிறப்பானி அப்பேற்பட்ட கனி உலகத்தில் சிறந்து விளங்குவது மாவாழைப்பழங்கிற முக்கணிகள். ஆனா அதை விட சிறப்பான இந்த கனி என்று சொல்லுகின்ற விதத்தை கேட்கும்போது கனி எப்படி இருக்கிறதோ அதை சொல்லுகின்ற விதங்களை கேட்கும்போது இந்த கனியை நான் தான் அடையணுங்கிற எண்ணம் தோன்றிவிட்டது. அந்த அடிப்படையோடு இந்த கனி பற்றியவர்களை கேட்பதற்காக சாயமன்ன முனையனா மாமுனி மார்க்கத்து கண்ட கணிதனுக்கு புத்த நாரத மாமுனி மார்க்கத்தில் கண்ட கணிதனுக்கு புத்த மார்க்கத்தில் கண்ட கணிதனுக்கு புத்த மார்க்கத்தில் கண்ட கணிதனுக்கு புத்த பரமார்க்கத்தில் கண்ட கணிதனுக்கு புத்த மார்க்கத்தில் கண்ட கணிதனுக்கு புத்த மார்க்கத்தில் கண்ட கணிதனுக்கு புட்ட மார்க்கத்தில் கண்ட கணிதனுக்கு புட்ட மார்க்கத்தில் கண்ட கணிதனுக்கு புட்ட மார்க்கத்தில் கண்ட கணிதனுக்கு புட்ட மார்க்கத்தில் கண்ட கணிதனுக்கு புட்ட
நாரதரே நாரதரே சுவை தரும் தேன்கனியே சுவை தரும் தேன் கண்ணியே சுவை தரும் தேன் கண்ணியே கண்ணியே நாம் கமதம கமதம கமகசா கமதா கமதனி தனினி 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 கமதம கமசானி தாம கமகசா புலன்களுக்கெல்லாம் சுவை தரும் காதுக்கு சுவைதரம் சொன்னாலே கனி போல் தெரியவில்லையே. கனி அல்ல முருகா, கண்ணி ஆதியிலே கொடுத்த அமிர்தவழி பாதி முடிஞ்சு போச்சு, மீது இருக்கு. ஆமா, வள்ளியை பார்த்திருக்கேன். ஆமா, மனமுடிக்க வேண்டும் நிச்சயமாக. ஏன்னா பன்னடா வந்தா முருகன் ஆரவரும் வெட்டிக்காரன் போட்டு இப்படி இழுக்கிறாங்களே, அப்படி நினைச்சிடக்கூடாது. அதற்காகத்தான் உங்க மனசெல்லாம் புரியுது. ஆக வேடருக்கு புறப்பட வள்ளியை பார்த்திருக்கேன். ஆமா, திருமணம் முடிக்கணும். நிச்சயமாக திருமணத்துக்கு இருவீங்களா? நாவால் பாமாலை வாடி கையில் இரு பூமாலையோட எனக்கு வரக்கூடிய உங்களுக்கு எங்கு சென்றாலும் உங்கள் மலை காத்திருக்கிறது. வருகிறேன். புயல் காற்று மரங்கள் சாயும் மழை சாயுமா, பூவேணம் காதல் மண்ணில் சாயாதம்மா.
சிவராத்திரி நீ இன்றி நாடும் இன்று சிவராத்திரி நடந்தாச்சு நிலவை தேடி பலராத்திரி நான் காண வேண்டும் உன்னால் நவராத்திரி இந்த நாடகத்தில் இந்த சிறிய அடியனுக்கு நடிக்க வாய்ப்பளித்த விழா கமிட்டியாளர்கள் ஊர்வதற்கு இளைஞர்கள் மகளிர்கள் மற்றும் நாடகத்தை அமைத்த அன்பு உள்ளத்திற்கும் அற்புதமான ஒளிபெருக்கி கேவிஎஸ் ஒளிபெருக்கி உரிமையாளர்களுக்கும் இங்கே அற்புதமான மொழியில் பணிபுரி வண்ணார்களுக்கும் சக கலைஞர்களுக்கும் பக்கமளத்திற்கு அனைவருக்கும் நெஞ்சாந்தமனமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இந்த பிரியா விடுவெளி நன்றி. இறங்க நீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படித்தான் யாரையாவது இதை கிடைச்சி நீங்க வேணும் செத்த இந்த அவர் வெளிக்கு இருக்க போயிருக்காரு இந்த வந்துருவார் பாவம் அவருக்கு வயிற்ற கலக்கிருச்சு வேலை போயிருக்காரு இந்த வந்துருவார் செத்த பொறுங்க அந்த ஒரே வேர்வை வேற பாவம் நமக்குன்னு ஒரு இது இருக்குல்ல நம்மனா வீட்டில் ஃபேன் காற்றை போட்டு நல்லா சாலியாக காற்று வாங்கிட்டே ட்ரெஸ்ஸை மாற்றுவோம் உள்ளே இருக்கிற சட்டி கொண்டு நனைஞ்சு போயிருது அப்படி வேர்க்குது பாவத்தை சரி அலசி போட்டியாதா எதை ஏங்க நான் அப்புறம் வேடு வர சொல்லிக்கிறீங்க நீங்க என்னங்க பாவம் அவரு இப்பதான் போனார் நம்ம அதுக்குள்ளே கூப்பிட்டோம்னா எப்படி இந்த வீடியோக்காரர் வீடியோ எடுக்கிறாரா பகுமானமா படுத்துட்டு செல்ல பார்த்துக்கிட்டு அப்படி என்ன சேனலுங்க அது என்னது உங்க வீட்டுக்கு குழம்பு எங்கும் மொபைலா எங்கும் தமிழா என்னமோ சரிதான் எனக்கு வர வர மனசு கஷ்டமா என்ன ரெண்டு பேரும் ஏதோ ரகசியம் என்ன 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 ரகசியம் பேசி வீடியோ கட் பண்ண சொன்னீங்களே இந்த சீன்லாம் பெரும்பாலும் போட வேண்டாம் எந்த நாடகம் எடுத்தாலும் இந்த சீன்லாம் போட வேண்டாம் நாங்கள் ஏன்னா அந்த மாதிரி ஒரு இதாக பேசிவிட்டோம்னா அப்புறம் சங்குச்சமாக ஆகி போயிடும் எங்கள் அப்பா என்னமோ தேடிக்கிட்டே இருக்காரு வந்தாலும் என்ன என்னத்தான் அப்படி வந்திருக்கா நீங்க கதை காணாம வந்திருக்கேன் கல்யாணம் ஆச்சாதா ஆயிருச்சு ஒரு தடவை அது என்னதான் அப்படி தொங்குது செய்வனை வச்சிருக்கேன் என்ன ஏன்டா அப்பதான் யாரும் டேஞ்சர்னு பக்கத்துல வர மாட்டாங்க என்ன இப்படியா செத்த இருங்களேன் இந்த ரெண்டு லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணுங்களேன் எரியுது உடம்பு உள்ள இருக்கையில குளு குளுன்னு இருக்கு வெளியில வந்தா ஒரே எரிச்சலா இருக்கு நல்ல விஷயம் தானே நாடம் தானே முடிய தானே போகுது நல்ல விஷயம் தானே ரெண்டு வெள்ளை லைட்டும் அப்ப அவருக்கு மட்டும் போட்டு விடுங்க தனியா முதுகுல எரியிற மாதிரி போட்டு விடுங்க உங்களுக்கு தானே பேசிக்கிட்டு இருக்கேன் அதான் விடிய விடிய உட்காந்துருக்கேன் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியல நீங்க வந்தோம் எனக்கு முடியல சமையல் சும்மாவே எனக்கு வேர்க்கும் கச்ச கச்சன்னு இருக்கு ஒரு மாதிரி மயக்கம் வருது வேர்க்கும் அது வேறயா ஆமா லோ பிரஷர் வேற இருக்கு அப்படி புசு புசுலாம் இருக்குதோ தண்ணி தேடிக்கிட்டு இருக்காரு எங்க இருக்கு இந்த லைன் இந்த இருக்க இந்த ரெண்டு லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணுங்க போ ஒரே லைனா இப்படியா பண்றது ஆண்டவன் தரிசனமே அடியார் வேண்டிடும் அனுபவமே ஆண்டவன் தரிசனமே அடியார் வேண்டிடும் அனுபவமே ஆண்டவன் தரிசனமே அடியார் வேண்டிடும் அனுபவமே தாண்டவம் தரிசனமே அடியார் வேண்டிடும் அனுபவமே ஆண்டவன் தரிசனமே அடியார் வேண்டிடும் அனுபவமே தோன்றிடும் யாரு தொடர்பொழியாளு தூண்டிடும் ஞான சுடரொடு ஞான தோன்றிடும் ஞான தூண்டிடும் ஞான
யாரு தோன்றிடும் யானே சுடர் ஒளியார் தூண்டிடும் ஞான துடரொழியானே தூண்டிடும் ஞான துடரொழியானே மீண்டும் பிரபாவரம் தோணுமை அது யார் வேண்டிடும் அனுபவமே ஆண்டவன் ஹரிச்சன்னமே அது யார் வேண்டிடும் அனுபவமே வித்தகன் பாதம் வித்தகன் பாதம் தத்துவமே பாதம் தத்துவ வேத வித்தகன் பாதம் தத்துவ வேத வித்தகன் பாதம் தத்துவ வேத வித்தகன் பாதம் நித்தமணி பாவிட தீரமை அடியார் வேண்டிடும் அனுபவமே ஆண்டவன் ஹரிசன்னமே அடியார் வேண்டிடும் அனுபவமே. நாடகத்தை சிறப்பான முறையோடு ஏற்பாடு செய்து நடத்தக்கூடிய விழாக்கள் இருக்கும் மற்றும் நாடகத்தை காண வந்திருக்கிற ரசிகர்களுக்கும் நாடகத்திற்கு இப்படித்தான் ஒளிபரிக்க வைக்க வேண்டும் என முறையில் அமைத்திருக்கக்கூடிய ஒளிபரிக்கை கேபிஎஸ் ஒளிபரிக்கை நேர்மத்தாருக்கும் இங்கே பணிபுரியக்கூடிய உள்ளத்தை நன்றியை கூறிக்கொண்டு இந்த நாடகத்தின் ஏற்பாடுமான KRN முத்து அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு என் குடும்பத்தில் ஒருவராக விளங்கக்கூடிய அன்பு பாசம் படித்தவர் அன்னார் முத்து அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பினை வழங்கி பெருமை சேர்த்த அத்தனை உள்ளத்துக்கு நன்றியை கூறிக்கொண்டு கிட்டத்தட்ட 4-5 மாதம் ஆகுது நானும் அட்வான்ஸ் கொடுத்து ஆனால் கொடுத்து ஒரு புள்ளியும் காணும் நானும் பார்க்க ஒரு புள்ளியும் காணும் இருந்தாலும் இறைவன் கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது அவன் தடுக்கணும்னு முடிவு செய்து விட்டால் யாரும் கொடுக்க முடியாது இன்னாருக்கு இன்னார் என்று எழுபத்தி தந்தைவன் என்று உப்பிட்டவரை உள்ள இருக்க நற்பமான சாப்பாடு உணவு வருவறிய உள்ளங்கள் எத்தனை பேர் கண்டியை கூறிக்கொண்டு இந்த வண்ணங்களை பார்க்கின்ற வேளையிலேயே வர்ணிக்க வேண்டும் என்ற ஆவலோடு இந்த இடத்தை எப்படி வர்ணிப்பது கல்லிலே கலை வண்ணம் கல்தா கல்லிலே கலை வண்ணம் கல்தா இரு கல்வாதி மறந்தாலும் காணுமதி தந்தா கல்லிலே கலை வண்ணம் கண்டா கண் பாவி மறைந்தாலும் காணுவதை கண்டா கல்லிலே கலை வண்ணம் கண்டா பல்லவர் போல் கந்த மல்லையே இங்கு பாருங்கும் ஊரெங்கும் இல்லை கல்லிலே கலை வண்ணம் கல்தா பார்வையில் வைத்தாயும் மூச்சையும் பார்வையில் வைத்தார் கண்ணான இடம் தேடி வந்தோ கண்ணான இடம் தேடி வந்தோ அந்த கண்ணே உள் கண்ணோட கல் வைத்து பார்த்தா கல்லிலே கலை வண்ணம் கல்தான் பருவத்தில் இளமேனி பொங்கு பருவத்தில் இளமேனி பொங்கு ஒரு பக்கத்தில் இன்னிசை வேணோ முழங்கு பருவத்தில் இளமேனி பொங்கு பக்கத்தில் இன்னிசை வேணோ முழங்கு பருவத்தில் இளமேனி பொங்கு ஒரு பக்கத்தில் இன்னிசை வேணோ முழங்கு அரங்கேறி நடமாடும் மங்கை அரங்கேறி நடமாடும் மங்கை இவள் அரங்கேறி நடமாடும் மங்கை போல தேவன் இதயத்தில்
ஆகிறேன் கண்ணே நானும் மனதானும் உன்னை என் உயிராக என்று நான் வாழ்கின்றேன் கண்ணே. கடல் பத்தி போனாலும் போகும் கடல் வற்றி போனாலும் போகும் கடல் பத்தி போனாலும் போகும் எந்த கடமையும் ஆசையுமாதனாலும் கண்ணிலே கலை வண்ணம் கண்டா இரு கண் பார்வை மறந்தாலும் காணுமதி தந்தா கல்லிலே கலை வண்ணம் கண்டா உள்ளடி கைவிரடி சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சுகம் வரக்கூடிய இக்கால் என்பது போலவே எடுத்து பார்க்கும் போது குறிஞ்சியை முள்ளையும் மறந்த நெய்தல் பாலின செல்லக்கூடிய ஐம்பநலம் உண்டு. இந்த ஐம்பநலத்தில் அரிய பருவத்தில் எனக்கென்று பிறந்து எனக்கென்று வளர்ந்து வர வேண்டும் என்று சொல்லி வழிமீது விடுவித்து காத்திருக்கிறார் நாரதர் இருத்தாரே அதனுடைய இடத்தை பார்க்க வந்துவிட்டோம். இடத்தை பார்த்து இந்த இடத்துல பார்ப்பதற்கு முன்னாக இந்த அறிவியல் ஓடிக்கொண்டிருக்கிற காட்சியை பார்த்த உடனே நாமளும் நீங்க விடலாம் தங்கிய சிறுகால ஓய்வெடுத்து போகலாம் என்ற காரணத்தோடு அமைதியான நதி நிலை ஓடத்தை விட்டு பார்த்தால் இப்படி பேர் சேர்க்கலாம் என்ற காரணத்தை எண்ணி பார்க்கின்ற போது தந்தாரதாரமே தாரராரமே தாரராரமே அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தா ஆடும் காற்றினிலும் மலையினிலும் கலங்க வைக்க விடையினிலும் கரையினிலே ஒதுங்கி நின்றாள் வாழும் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தா ஆடும் காற்றினிலும் மலையினிலும் கலங்க வைக்க விடையினிலும் கரையினிலே ஒதுங்கி நின்றாள் வாழும் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தா ஆடும் தென்னை இளம் கீர்த்தினிலே புயலாக வரும் பொழுது அமைதியான நதியிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தான் ஆடும் கனிந்த மனோ வீழ்வதில்லை அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும் நாளிலே காலெடுத்து நடந்து வந்த செல்வயிது நாளிலே காலெடுத்து நடந்து வந்த பெண்மை இது நாளிலே காலெடுத்து நடந்து வந்த செல்வயிது நாணமென்னும் தொட்டினிலே தொட்டில் கட்டும் மன்னமிது நாணமென்னும் தொட்டினிலே தொட்டில் கட்டும் மன்னமிது அமைதியான நதியினிலே ஓடம் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும் குறைந்த மலை குறைந்த மலை
மானத்தையும் காக்குமா, மானாபிமானத்தையும் காக்குமா. தாலையா பூ முடிஞ்சு தடம் பார்த்து நடை நடந்து நடை நடந்து பாலையில போல வந்த கண்ணம்மா, ஏ கண்ணம்மா, நீ வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா. தந்தார தந்தவத்தானே மயங்கி விடும் காலையில் தெளிந்து விடும், அந்தியிலே மயங்கி விடும் காலையில் தெளிந்து விடும், தந்தையில் மயங்கி விடும் காலையில் தெளிந்து விடும். அன்புறதி கேட்டு விட்டார் துன்ப நிலை மாறிவிடும், அன்புறதி கேட்டு விட்டார் துன்ப நிலை மாறிவிடும். அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும். ஓ இடத்துக்கு வந்து விட்டோ காரணத்திற்காக வள்ளி இங்கு காவல் காத்துக் கொண்டிருந்தால் சோ என்ற காரணம் ஒழிக்கப்படுமே குரல் கேட்கிறதா என்பதை சற்று கவனித்து பார்த்த பிறகு ஆகவேண்டிய காரியங்களை கவனித்து பார்க்கலாமே. அருமையான ஒரு வசை கூவாமல் கூமுண்டல் கோயில் மாணி பேரையால் மகரையால் சகோடையால் செங்கோட்டை யாழ் என்ற யாழ் வகையில் உண்டு. இந்த 4 வகை யாழ் கண்ட சிறந்த முறையோடு ஆளுநர் பாடுகின்ற பெண்மணி கண்டிப்பதற்காக இந்த குரலை இனிமையை சொன்னால் இந்த குரலுக்குரியவளை இப்படி பார்க்கும்போது ஆங்காரம் உள்ளடக்கி 5 நொடி சொட்டரித்து தூங்காமல் தூங்கி சுகமரக்கூடிய கால் என்பதிலே இடத்தை மன்னிப்பதற்காக இந்த அருவியை பார்த்து விட்டு நம்முடைய குரலை கேட்கும் போது இந்த ஆளோடு பாடுகிற பெண்மணியாக பார்க்கும்போது அதிசய ராமகாத்தன் காட்சியில் இருக்கின்றது. அந்த அடிப்படையோடு அதிசய ராகம் ஆனந்த ராகம் அழகிய ராகம் அபூர்வ ராகம் அதிசய ராகம் ஆனந்த ராகம் அழகிய ராகம் அபூர்வ ராகம். மனதினில் மோகம் போகம் வசந்த காலத்தில் மழை தரும் மேகம் மழை நீரந்த மனதினில் மோகம், வசந்த காலத்தில் மழை தரும் மேகம் அந்த மழை நீரந்த மனதினில் மோகம். இசையனும் அமுதினில் இவள் ஒரு பாகம், இசையனும் அமுதினில் இவள் ஒரு பாகம், இசையனும் அமுதினில் இவள் ஒரு பாகம். அந்த இந்திரலோகத்து சக்கர பாகம் அதிசய ராகம் ஆனந்த ராகம் அழகிய ராகம் அபூர்வ ராகம். பின்னிய கூந்தல் கருணிராகம் அந்த பெண்மையில் இலக்கணம் இமனடி தேகம் பின்னிய கூந்தல் கருணிரநாகம் பெண்மையில் இலக்கணம் இவளது தேகம், பின்னிய கூந்தல் கருணிராகம் பெண்மையில் இலக்கணம் இவளது தேகம். தேவர்கள் பலத்திடும் காவியாகும், தேவர்கள் வளர்த்திடும் காவியாகும், தேவ
தேவதை கிடைத்தார் அது என் யோகம் அது என் யோகம் ஒருபுறம் பார்த்தால் மிதிலயம் மைதிலி மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதேவி ஒருபுறம் பார்த்தால் மிதிலயம் மைதிலி மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி முகம் மட்டும் பார்த்தால் நிலவினில் எதிரொலி முகம் மட்டும் பார்த்தால் நிலவில் எதிரொலி முகம் மட்டும் பார்த்தா நிலவினில் எதிரொலி முகம் மட்டும் பார்த்தா இவள்ளொரு பைரவி இவள்ளொரு பைரவி இவள்ளொரு பைரவி ராயம் ஆனந்தராயம் அழகியாயோ அபூர்வ ராகம் ராயோ ஒரு வாரம் என்ன ஒரு மாதம் நடந்து கொண்டிருக்கலாம் காலத்தின் கட்டாயம் புற முகூர்த்தம் 6 மணிக்கு மாடு போட்டணும் அதற்காக நடத்தி பார்க்கும் போது 5 மணி ஆகிவிட்டது காலம் முன்பொன்றது கடமை கண் போன்றது ஆரிய குத்தாலும் காரியத்தில் கண்ணாயிருந்தாங்க அந்த அடிப்படையோடு இந்த பெண்ணை அன்று 5 வயது இந்த அறியா பருவம் இந்த 16 வயது பருவமங்கையை ஒரு முறை 14 வயதாக நினைத்து விட்டு பிறகு கதைக்கு செல்வோம் என் 16 வயது இவள் கண்ணிரண்டும் பாடுதம்மா காதல் கொண்ட மனது என் 16 வயது இவள் கண்ணிரண்டும் பாடுதம்மா காதல் கொண்ட மனது என் 16 வயது சர்க்கரையும் சேர்த்தெடுத்து கொடுத்தார் முக்கனையும் சர்க்கரையும் சேர்த்தெடுத்து கொடுத்தார் என் 16 வயது இவள் கண்ணிரண்டும் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது என் 16 வயது காலந்த நடையிலே காதலையும் மணந்தா காலந்த நடையிலே காதலையும் மணந்தா காலந்த நடையிலே காதலையும் மணந்தா காணமகள் பெற்றமையில் இரவினிலே மலர்ந்தாய் இந்த காணமகள் பெற்றமையில் இரவினிலே மலர்ந்தாய் என் 16 வயது இவள் கண்ணிரண்டும் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது என் 16 வயது சுற்றி 4 சுவர்களுக்கு தூக்கமே உண்டு கிடந்தோ சுற்றி 4 சுவர்களுக்குள் தூக்கமே உண்டு கிடந்தோ சிறு துன்பம் போல இன்பத்திலே இருவருமே நனைந்தோ சிறு துன்பம் போன்ற இன்பத்திலே நாங்கள் இருவருமே நடந்தோ என் 16 வயது இவள் கண்ணிரண்டும் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது என் 16 வயது
கண்டிரன் நீங்களே பழி தப்பிய குரமான்களே குருமன் பரக்கல் வள்ளி உன் புருஷன் வந்திருக்கேன். 2 பேரும் ஓடி போயிருவோம். ஓடி போய் ஒரு புள்ளைய பத்துக்குவோம். வா. புள்ள பெத்து அதத்தான். வா. ஓடி போய் புள்ள பக்க கூடாது. இல்ல, சென்று போய் அமர்ந்து அப்படியே ஓடி போய் கூடி குழாவி ஓடி போய் படுத்து ஒரு பிள்ளை பக்கலாம். படுத்தா குழந்தை வருமா? இல்ல படுக்காம கூட இப்ப நீங்க எல்லாரும் படுத்தீங்களா, குழந்தை வந்துச்சா? நான் எங்க படுத்தேன்? நான் உட்கார்ந்த மணியமா தானே இல்ல, உட்கார்ந்தே படுத்தீங்களா, குழந்தை வருமா? படுத்தா குழந்தை வருமா? நீங்களே குனிஞ்சா குனிந்தாலும் குழந்தை வருமோ? சரி, ஐயாரு ஐயாருன்னு ஐயாரு. டேய், யோசிக்கிறேன். யோ, என்னையா பழமையான யோசனை இருக்கு. யோசிப்பது உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் அப்படிங்கிறது. அடுத்து இப்படி ஆமா, அது எங்கேயோ அப்படி ஆமா. நம்ம யோசனை எப்படி? ஏய், என்ன இது பலமான அதிகம் வேகமா யோசனை யோசிக்கணும். ஆனா நேசிக்கணும். நேசிச்ச பிறகு யோசிக்கணும். இதுக்கு நீங்க பேசாம இருக்கலாம். யார் யா நீயே? என் முண்டாட்டியை கூட்டிட்டு போகும்போது இடையில தடுத்து நிறுத்துகின்றீர். இதுதான் விருந்தாளி வந்து முண்டாட்டி எடுத்தான கதையா இருக்கு. ஏன் முண்டாட்டி நாங்க எடுக்கும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஐயோ இது உங்க முண்டாட்டி இல்ல. அதே மாதிரி சின்னதுல வார்த்தை எனக்கு அப்படியே இருக்கு. ஐயோ இப்பவும் சின்னதா தான் இருக்கு. யார் நீங்க? இருக்கலாம்னு சந்தேகத்தில் சொல்லக்கூடாது. நான் பார்த்தா தான் சந்தேக கோடு. இது சந்தோஷக்கேடு. சந்தேகப்படக்கூடாது. வாழ்க்கையில சந்தேகம் வந்துச்சுன்னா தொத்து வியாது. மச்சான் மச்சான் இது யார் இது? ஏன் முண்டாட்டி வள்ளி? ஏன் முண்டாட்டி மச்சான்? மச்சானா? யாரு மச்சான்? நம்பிராஜன் எங்க அப்பா, அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. எங்க அப்பா, நங்கை மோகினி எங்க அத்தை. எங்க ஆத்தா, அப்ப நம்பிராஜனுக்கு நம்பிராஜனுக்கு கையபடியா? ஏய் அண்ணே அதுக்குள்ள விட சொல்லணும்ண்ணே. ஏய், எங்கடா இடம் கிடைக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க மச்சான் சொல்லுமோ தவிர்க்கலாம். கையபடியானா அதையா அந்த பிடிச்சிருக்கிற கைய விடுறான்னு. இப்படிதான் பஸ்ஸுக்குள்ளேயும் சண்டை வந்துச்சு, பஸ்லயும் இப்படிதான் சண்டை வந்துச்சு. வந்துச்சா? கண்ட்ராக்டருக்கும் உங்களுக்கு கையை விட சொல்லி பெரிய சண்டை. சரி போட்டேன். இது வந்து உங்க தங்கச்சி. ஏன் தங்கச்சியா? ஆ, முதலில் சொல். வாடா. போ போ அண்ணன்ட்ட போறதுக்கு என்ன? போ. மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள். அண்ணன் வாய வெப்ப ஏய், அந்த புள்ள எதிர்பார்க்கிற வேற, நீ சொல்றது வேற. நீ அதுக்கு புண்ணியப்பட மாட்ட தம்பி. நல்லா இருக்கும். ஓட்ட உடசலுக்கு இயம் தாலிக்கு பேர் செம்பளம் அப்படிங்கிற மாதிரி மச்சான் சூப்பரா இருக்கும். மலையேறி பண்ணல மச்சம் இருக்கு. எவன் தங்கச்சி? உனக்கு தங்கச்சி இருக்கா? வள்ளி, உங்களுக்காக தான் காத்து. அதை நான் பார்க்க வேண்டுமே. நீங்க கூட்டிட்டு போங்க. அப்படியா? உங்களை கும்பிட்டு கேட்கறேன். ஒண்ணு மட்டும் ஏன் ரொம்ப தொந்தரவா இருக்கும்? ஒண்ணு மட்டும் செஞ்சிடாதீங்க. என்ன? சோத்தை போட்டு 80 நாளைக்கு அந்த பிள்ளைங்க வளர்த்து. அதானே நாங்களும் கண்டெடுத்த காலத்துல இருந்து இப்படியே தின்னு இந்த வீட்டை நீங்க கூட்டிட்டு போங்க முதல்ல. சரி, கூட்டி போறேன். ஆனா ஒண்ணு, என்ன கல்யாணம் பண்ணிடாதீங்க. டேய், என்ன நியாயமா இருக்கா? ஐயா, கூட்டி வரப்போ ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் திருமணம் பண்ண தான் கூட்டி போவாங்க. ஐயோ எங்க அப்பா என் நம்பிராஜன் மருந்தை குடிச்சிருவேன் அந்த ஆளு. ஏன் என்ன பண்றீங்க? அவர் அவங்க தங்கச்சி வச்சுக்கிட்டு நீங்க வாங்க நம்ம பத்தியா? பைத்தியக்காரி அதல்ல. ஏய், பெண்ணை போய் ஆணு கல்யாணம் பண்ணணும், அதான சட்டம். ஐயோ எங்க குடும்பத்துல அந்த சரி, நான் கேட்கறேன், அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி சொல்லுதுன்னு வச்சுக்கோ, தாலி கட்டுங்குது. மச்சான் தாலியை கட்டுங்கன்னா நான் கட்டணுமே வேணாமா? அந்த வேலையை வச்சுக்கிறாதீங்க. நீங்க என்ன கட்டுங்க? ஓ கூட்டிட்டு ஓடுங்க. சரி கல்யாணம் பண்ணி எங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்து. சரி, கல்யாணம் பண்ணி சொல்லுதுன்னு வச்சுக்கோ தங்கச்சி. மச்சான் கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னா நான் பண்ணித்தர ஆகணும். அது பண்ண சொல்லும். பண்ணுங்க. கல்யாணம் பண்ணாதீங்க. என்ன பண்ண வேண்டாம்? கூட்டிட்டு ஓடுங்க. சரி, ஓட சொல்றீங்க. பண்ணுங்கங்கறிய பண்ணாதீங்கறிய பண்ணாவா பண்ண வேண்டாமா? ஏங்க இப்ப புள்ள பெக்கிறது எப்படி பெப்பாங்க? இந்த பிள்ளைக்கு சந்தேகத்தை பாரு. டேய், ஊசி நூல் வாங்கிட்டு வந்து அதை தைச்சு விட்டுருங்க. எதுல? ஏய், அச்சோ.
ஏன் சிரமப்படுறீங்க? வெப்பத்துக்கு வாங்கிட்டு அது வாங்க. சரி. அது கூட ஈரம் பட்டா விட்டுரும். தங்கச்சி வருது. கடலூரு குண்டுமல்லி வாட பிடிக்க வந்த வள்ளி ஐயோ எல்லாரும் பைத்தியம் முடிச்சு போச்சே. இங்க இருங்க. ஏங்க நீங்க எங்க வந்தீங்க? மியூசிக் சேர் விளையாட்டு. காலையில வாக்கிங் போறோம். பாக்கி இல்ல எனக்கு ஜாக்கி. நேரமா ஓடிறது பழுது விட்டு தெரியுமா? ஏமா பயப்படுற? நம்ம பிள்ளை தானே. நம்ம பிள்ளைங்களா? தெரிஞ்சிருக்கு. யாருக்கு அட்ட முன்னாடி? தெரியும். கூடலூரி குண்டுமல்லி வந்தாலே வாசை கொத்தமல்லி மாமா கொஞ்சம் தள்ளி கூடலூரி குண்டுமல்லி குடிக்க வந்தவல்லி இடியலோ அழகிடியா ஹயாலோ 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 எடியாலங்கடியாலங்கடியாலங்கடியாலோ நாங்க மரத்துல மாங்காய பாரு மாங்கா மரச்சு வச்சது தேங்காய் உடைக்கல சேர்த்து அரைக்கல திங்காமல் இங்க வந்ததா மாங்கா அது தேங்காய் இது மாங்கா அது தேங்காய் இது தேங்காய் இது மாங்கா தேங்காய் மாங்கா தேங்காய் மாங்கா தேங்காய் வாங்க மாப்பிள்ளை ஆனாத பூவை நோகாம தொட்டெடுத்து அடியேல்கள சோலைக்குள்ள வேலி இருக்கு சோலைக்குள்ள ஆடுக்குள்ள வேலை இருக்கு கூடலூரு குண்டுமல்லி வாட பிடிக்க வந்த வள்ளி ஆசை கம்மல்லி ஓய் நாமா கொண்டலி ஆசை கம்மல்லி ஓய் நாமா கொண்டலி காசி வெட்டியான் செத்ததோர் மாடெடுப்பேன் செத்த தோல் மாடெடுப்பேன் காசி வெட்டியான் உன்னை சொல்லும் அரிக்கதிரனை ஏன் இது அரிச்சந்திரனா? நாடகத்தை மாத்துறீங்களா கேக்குறேன் ஆமா. மீசையை பாருங்க கூடலூர் குண்டிமல்லி என்று சொன்ன உடனே குண்டு மல்லி எல்லா நாடும் தெரிஞ்சிச்சுன்னா எல்லாம் கலந்து வரும் ஐயா. கூடலூர் ஏய் குண்டு மல்லி ஏன் அதானே மாத்தி சொல்லு. ஏன் தங்கச்சி? உங்க தங்கச்சி. அம்மா முரடா பல்ல கடிக்காதீங்க, பேசுங்க. கோமா பேசுங்க. முறைக்கணும் கோமா மச்சான் முறைக்கு சொல்றாங்க. அட பேசுங்க. அம்மா அவர் அம்மா அவர் வேறு யாரும் அல்ல, நம் இனம். யாரா? ஏய் இவன் வாயை மூடு. நம் இனம், சரி நம் ஜாதிக்காரர். எதற்கு வந்திருக்கிறார் அதை கூறுங்க. நமக்கு கூறும் கூறி பாரு. கூறும் கூறி பாரும்னு கேட்டாங்க. மாத்தாடி வந்திருக்கிறார். மான் எங்க? தேடப்பட்ட மான். மானை பாத்தீங்களா இல்லையா? ஏய் மாமா முறைங்க மாமா. ஐயோ எடுங்க. ஐயோ மாமா யோசிக்கிறாரு. இப்படியே யோசிச்சு உள்ளதும் போச்சுனா நொல்ல கண்ணானு போயிருது. அண்ணே யோசனை பண்றதுல ஒண்ணு மாதிரி ஒரு தெளிவான ஆளை நான் பார்த்தது இல்லப்பா. சரி அண்ணே நீங்க போயிட்டு வாங்க. ஏங்க ஏப்பா மாப்ள மாப்ள உங்களை இங்கேயே பார்த்த மாதிரி தெரியுது. இருமா. ஐயோ கிளம்புங்க, போயிட்டு வாங்க. அண்ணன் சென்று வரட்டுமா? அம்மா கூட
இந்த தம்பி இந்த புள்ளைய பத்தி எப்பா யோசிச்சிருக்கீங்களா? ஏய் இந்த பிள்ளை பத்தி யோசிக்க வேண்டும் என்ற அது என்ன என்னை பத்தி யோசனைங்க தலைகளா இருக்கு? பின்னாடி தான் யோசிக்க வேண்டும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எங்க அண்ணன் இருக்காருன்னு பாக்குறேன். சரி இல்லன்னு வச்சுக்க. சரி சரி வா. சரி வா ஏய் ஏய் இங்க வா. பாரு. நான் சொல்லுவேன் கேள். தங்கச்சி தனியாக யோசிக்க போகிறது. நாம யோசிக்க கூடாது. ரெண்டு பேரும் ஐயா வேடுவரி வருக வருக வணக்கம். தாங்கள் யார், இங்கே வர வேண்டிய காரண காரியங்கள் என்ன, எதை பற்றி விஷயங்கள் நாடி வந்தீர்கள் கூறுங்க. வந்தாரை வாழ வைப்பது வந்தமிழ்நாடு. பெருமையான வரவேற்பு. வந்தவுடன் உபசரி பாத்தியல எப்படி உபசரிப்பு? முகமலர்ச்சியோடு. எங்க எங்க அங்கேயா? ஆமா இங்க இல்ல அங்க. அங்க அற்புதமான இந்த மனுஷனுக்கு தேவையானது உடுத்த உடை, உண்ண உணவு, இருக்க இருப்பிடம். முதல்ல உணவு தான். உணவு இல்லாவிட்டால் அதுக்கப்புறம் தான் உடுத்த உடை, அதுக்கப்புறம் தான் இருக்க இடம். உணவு இல்லாம கூட வாழ்ந்துடலாம், தப்பு கிடையாது. ஒரு வாரம் வரலாம் வாழ்ந்து விடலாம். ஆனா இருக்க இடம் இல்லாம கூட வாழ்ந்துடலாம். இருக்க இடம் இல்லாம இன்னைக்கு எத்தனை பேர் வீதியில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் உடுத்த உடை இல்லாத ஒரு நொடி வாழ முடியுமா? நிச்சயம் முடியாது. இந்த ஆனா வந்திருக்கு. பசி வந்தால் 10 மறந்து ஓடிவிட. மானம், குலம், கல்வி, வலிமை, அறிவுடைமை, தானம், தவம், தாளாமை, முயற்சி, காம உணர்வு, இந்த 10மே பறந்து போகுமா? மானம் எல்லாம் பசி வந்துருச்சுன்னா மானம் எல்லாம் அதுல வராதான். மானம் போகுது அப்படின்னா நினைக்க மாட்டாங்களா? முதல்ல என்ன ஆகுமா? பசிக்கு மானம் தேவையில்லை. அதுதான் பசி வந்துருச்சுன்னா மானம் போகுது, மரியாதை போகுது அப்படிலாம் நினைக்க மாட்டாங்களா? பசி வரும்போது எதிரி விட வந்தா கூட ஐயா கொஞ்சம் சாப்பாடு போடி அப்புறம் கூட அடிக்கலாம். அந்த 10ல வந்துருச்சு மானம். ஆமா, மானம் வந்துருச்சு அப்படின்னா மானம் ஒன்னே போச்சு, அதை பத்தி அவசியம் இல்லை. ஆனா சாப்பாடு அவசியம் என்ன? சாப்பிட பயன் முதல்ல. ஆனா ஒரு சில பேரு ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூழிட்டாலும் உண்பது அமிர்தமாகும், முப்பழ முடுவால் என்னும் முகங்கெடுத்திடுவாராயின் கப்பிய பசுவே கடும்பசி ஆகும் தானே. அந்த வரவேற்பு, அந்த வந்த கை குவித்து வணங்கின அந்த விதம், எல்லோருமே வந்தவன அதான் அந்த பகுதிங்கிறது. வந்தவன ஒரு சில ஊர்ல கண்டிக்க மாட்டாங்க. வாங்க வாங்க வர்றாள் பூரா வாங்க 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 பூரா பின்னாடி வர்றாங்க. ஒருத்தர் மட்டும் கிடையாது. ஒருத்தர் வந்து கடைசியா வந்தவங்க கூட அம்மா ஐயா எல்லாருக்கும் வணக்கங்க, வாங்க வாங்க வாங்க. இந்த மரபு எங்கேயும் பார்க்க முடியாது, எங்கேயும் பார்க்க முடியாது. அதனால ஒரு சிறப்பு. அதனால எதிரி கூட எதிரி விட்டு வந்தோட வரவேற்கணும் முதல்ல. அது மாதிரி விட்ட வரை உள்ள இருக்குன்னு நினைக்கும். சாப்பாடு கொடுக்குறாங்கன்னா நீங்க சொன்னீங்க பத்தியெல்லாம் சாப்பாடு பசிக்குதுன்னா நல்ல உணவு கெட்ட உணவு தேவைப்படுமா? அபச்சாரம் செய்தவராக இருந்தாலும் வீடு தேடி வந்தால் உபச்சாரம் செய்யணுமா? இப்ப நல்ல உணவு கெட்ட உணவு பசிக்கிற பையா கறி சாப்பாடு கேட்போமா? ஏதாவது குடியா முதல்ல பசிக்க போக்குறேன். உப்பில்லா கூழிட்டாலும் சொல்லிட்டாங்க. ஒரு பத்தல உண்மையே அமிர்தாகும். முப்பழமோடு முப்பழத்துக்கு சமம் அந்த சாப்பாடு, அந்த பகிர்ந்த படங்கள். அது மாதிரி வந்த பிறகு சிறப்பு நடைபெறுவீங்க. நான் யார் வர வேண்டிய அவசியம் என்ன? காவிய போல் கொண்ட களிம மலைக்கு சொந்தக்காரி எமரி காளிமுத்து, அப்பா சடையன், அம்மா சடசு, அண்ணன் கணபதி, தமிழ் மணிகண்ணே. வேட்டுக்கு புறப்படும் போது வெள்ளி மந்தி கியூனருக்கு பார்க்கின்ற வேலையில் 1000 மான் குட்டி. எத்தனை குட்டி? 1000 குட்டி. அதுல அழகான ஒரு குட்டி, உங்களை மாதிரி குட்டியை பார்த்துட்டேன். ஏங்க என்ன பார்த்தா மான்குட்டி மாதிரியா இருக்கு? ஏன் நான் பெண் குட்டி இல்லையாங்க? பெண் குட்டி. மான்குட்டி. மான்குட்டி. மான்குட்டியா பெண்குட்டியா? பெண்குட்டி மான்குட்டி. இதங்க அது சரி, பெண்ணி நந்தா மான்குட்டி தானே. அது என்ன மாதிரி இருந்தங்கறீங்க? அதான் மான்குட்டினே. ஆனா பெண்குட்டி. இப்ப நான் குழம்புறானா இல்ல நீங்க குழம்பு? நான் தெளிவா தெரியுங்க. மான்குட்டி. ஆமா. பெண்குட்டி என்ன மாதிரிங்கிறீங்க? இப்ப ஒரு விஷயங்க, நான் பெண்ணா இல்ல மானா அது அப்புறம் தெரியும். நீங்க பெண்ணா அப்படி பெண்ணு தான் அப்போதைக்கு, அதுல மாற்றம் கிடையாது. உங்களை மாதிரி ஒரு பெண்ணு உலகத்துல பார்க்க முடியுமா? முடியாது. என்ன காரணம் அப்படின்னா ஐயா இப்ப மனசுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் பிரம்ம முகூர்த்தம் இந்த நேரத்துல பொய் சொல்லலாமா? யாரு? நீங்க தான் சொல்றீங்க. உங்களை விடவா ஒரு பொம்பளை புள்ள வேணும்? எனக்கு வேற ஆளுப்பா, நீங்க வேற. என்ன வேற? அது என்னன்னா நான் உங்களை காட்டிலுமா ஒரு அழகு இந்த உலகத்திலே இல்லைன்னு சொல்றீங்களே, பொய் சொல்லக்கூடாதுங்க. போஜனம் கிடைக்காதுங்க. போஜனல பொரிகளை ஒரு பொட்டுகளை கூட கிடைக்காது சொல்றேன். ஆமா, அவர் வாங்கி வந்து கொடுத்துட்டாரு பொரிகளைன்னு சொல்லி அந்த நம்பிக்கையில பேசக்கூடாதுங்க. ஆனா பொய் சொல்லலாம். ஆனா பொறுத்துற மாதிரி சொல்றானே. இப்ப மனசுக்கு ஒரு விஷயங்க, பெண்ணா மானாங்கிறது வேற பிரச்சனை வேற. உங்களை பார்த்து 1000 குட்டி அழகான பெண்ணு, 1000 குட்டி, அழகான பெண்ணு, அழகான குட்டின்னு. இப்ப நீங்க அழகான பெண்ணுங்கிறப்ப யாருக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு அந்த பேரை வைப்பாங்க.
இப்ப முருகனுடைய அருளால் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா யார் பேர் வைக்கணும்? முருகனுடைய பேர் தான் வைப்போம். ஐயப்பன் பேர்ல பிறந்துச்சுன்னா ஐயப்பன் பேர் வைப்போம். எந்த இஷ்ட தெய்வத்து மேல பிறக்கிறதோ அந்த நம்பிச்சு வைப்பாங்க. பாண்டிமுனி, மாரியம்மா, காளியம்மா அப்படி வைப்பாங்க இல்லையா? அது மாதிரி என் குட்டிக்கு அற்புதமான பேர் வச்சிருக்கேன். பெண் குட்டி, அழகான குட்டி, உங்கள மாதிரி குட்டின்னு நான் காரணம். கிளிய பாத்திருக்கீங்களா? பச்சை கிளி. பச்சை கிளி பாத்திருக்கீங்க? அதுக்கு என்ன தன்மை தெரியுமா? என்ன சொன்னதே சொல்லுமா கிளி பிள்ளைன்னு சொல்லுவாங்க. சொன்னதே அது மட்டும் இல்ல, ஒரு ஆண் பறவை பெண் பறவை புருஷன் முண்டாட்டிய வாழுமா, வாழும்போது இந்த பெண் பறவை செத்து போச்சுன்னா ஆண் பறவை வேற எந்த பெண் பறவை கூட கூடாது. அதே மாதிரி காகமும் தன்னுடைய ஜோடி பறவை இறந்து போனாலோ இல்ல அடைகாக்க போகனாலோ அதுலேருந்து அது தன்னுடைய வேற எந்த ஜோடி தேடாது. அப்படி ஒரு அது மட்டுமா, காக்கைக்கு காக்கா புணரும் போது யாருக்குமே தெரியாதுமாங்க. காக்கா புணரும் போது யாருக்கும் தெரியாது. அது மாதிரி காக்கா குளிக்கிற போது நேராத்திற்கு விடிய கிளமா, அது மாதிரி ஒரு ஜென்மம் எதுவுமே கிடையாது. வெளியில போயிட்டு வந்தாலும் குளிச்சுட்டு தான் கூட்டுக்கு வரும். அது மாதிரி உண்டு. அது மாதிரி விஷயம் உண்டு. ஒரு பறவை செத்து போச்சுன்னா எல்லா பறவையும் சேர்ந்து தான் அடக்கணுமா, அப்படி சிறப்பு இருக்கு. அது மாதிரி துக்கம் கொண்டு வரும். பன்றியை பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். பன்றி எத்தனை குட்டி போடும்? அது பல குட்டி போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 மார்க்கம் 10 குட்டி போடும். 10 குட்டி மேல போட முடியாது. 10 குட்டிக்குள்ள வேணா போடலாம், தவிர 10 குட்டி மேல போடாது. ஏன் தெரியுமா? எந்த மார்பகத்துல கண் விழித்து முத பால் குடிக்குதோ அதை தவிர வேற எந்த மார்பகத்திலையும் புண்ணு வச்சா கூட குடிக்காது. அஞ்சறிவு கொண்ட அந்த மிருகம் கூட சரியான ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறது பாத்தீங்களா? ஆனா 6 அறிவு கொண்ட மனிதன் தான் அது அந்த கடைபிடிக்க மாட்டேங்கிறேன். என்னன்னே தெரியல. காரணம் இருக்கு. என்னன்னு பகுத்தறிவுன்னு சொன்னாங்க. பகுத்தறிவுனா கண்டதை பார்க்க ஆசை இருக்கு, ஆனா கண்டதை பார்த்து புண்ணியம் கிடையாது. கண்டதை மட்டும் பார்த்தா தான் வாழ்க்கையில வெற்றி அடையலாம். பார்க்கலாம் ரசிக்கலாம் தவறு கிடையாது. அடையணும்னு நினைச்சாதான் பிரச்சனைங்க. இன்னாருக்கு இன்னார் என்று எழுவை தந்தேவன். கட்டாயம். எவன் யாரை முடிக்கணுமோ அதை முடிக்கணும் முதல்ல. இப்ப முடியாத எப்ப முடியாது? அப்ப முடியாது, அப்பங்காலத்திலயும் ஆறுன சோறு பிள்ளை சொன்னா. ஆமா. அது மாதிரி 1000 குட்டி பார்த்தனா அழகான குட்டி பார்த்த மாத்திரத்துல அந்த குட்டியை பிடிக்க முன் வந்து மான் வரும்போது அந்த குட்டி எண்ணி பார்த்தது, அதை நான் பார்க்க, அது நோக்க, நான் நோக்க, ஓடுனா ஓட்டம் கொஞ்சம் ஓட்டமா, ஆத்தாடி ஓட்டம்னா கொஞ்சம் ஓட்டமா. அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால். ராமாயணத்துல காதல் நீங்க பார்த்தது சரி, அது மான்குட்டியை பார்த்திருக்கீங்க, அது உங்களை பார்த்துச்சா? ஆமா. நோக்கணுச்சுங்கிறீங்களே, அதுதான் பிரச்சனை. பார்த்தேன், அது நேச பார்த்துச்சு. சரி பாக்குதுன்னு நம்ம விடலாமா அப்படின்னு சொல்லி நான் மறுபடியும் பார்த்துக்கிட்டு இருந்த கதையமா, சரி பாக்குது அப்படின்னு ஆசைப்பட்டு பார்க்கணும்னு சொல்லி அந்த குட்டி முன்று துரத்த ஆரம்பிச்சேன். ஒரே ஓட்டம். ஏன் மான் வேகம் அதிகமா மனை வேகம் அதிகமா என்று பார்க்கும் பொழுது இந்த மிருகங்களே அதிகமாக வேகமாக ஓடக்கூடிய மிருகம் எது அப்படின்னா அது மான் தானா. மானை காட்டிலும் ஒண்ணு வேகமா ஓடுது அப்படின்னா அது மனிதனோட மனசு. சிறுத்தை ஓடும். மனசு மலையை தாண்டும், காலு வரப்ப தாண்டாது. இங்க நினைச்சுக்கிட்டே நினைப்பாங்க நம்ம சிங்கப்பூர் போகணும்னு நினைப்பாங்க, ஆனா மனசுதான் நினைக்கும். கால் நினைக்குமா? கண் போன போக்கிலே கால் போகலாமா? போக கூடாது. மனம் பார்க்க போகல மனுஷன் போக கூடாது. போக கூடாது. மனம் வந்து எல்லாத்தையும் பார்க்க பார்க்கணும். மனம் ஒரு குரங்கு. பாத்தீங்களா? குரங்குக்கு ஒரு தன்மை இருக்கு. மனம் ஒரு குரங்குனா அதை பார்க்க அப்படியெல்லாம் பார்க்க கூடாது. கண்டதை மட்டும் பார்த்தா வாழ்க்கையில் வெற்றிதான். இது எனக்கு என்று படைக்கப்பட்ட குட்டி. அதனால அந்த குட்டியை பார்த்தேன், ஆசை கொண்டு மண்ணை மட்டும் தடுக்கல, நேரம் தூக்கி தோல்ல போட்டு கொண்டு போயிருப்பேன். பாருங்களேன், எல்லாத்தையும் காரணம் எங்க அண்ணன். ஆமா, மண்ணை மட்டும் தடுக்க விட்டா யாருகிட்ட கத்துக்கிறோமோ கத்துக்கலையோ எனக்கு தெரியாது. எங்க அண்ணன்கிட்ட நீங்க எல்லாமே கத்துக்கலாம். என்னது? அனைத்துமே கத்துக்கலாம். அப்ப எனக்கு தெரியாது மண்ணான்னு சொல்லி பாருங்க. ஆனா உங்களுக்கு கூட இப்ப சரி பாதி தாங்க தெரியும். ஓ, எங்க அண்ணனுக்கு தாங்க எல்லாமே தெரியும். அப்படியே? ஆமா, எங்க அண்ணன் சும்மா சாதாரண ஆள் நினைச்சு கலவையும் கட்டுமரனா? கலவையும் கட்டுறேன், அதுக்கு மேலேயும் கத்துக்கிட்டவர் அவரு. அப்ப என்னை காட்டிலும் யோசிச்சாரு பாத்தீங்கல்ல. அதே அந்த யோசனை இதுவரை இது வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது. நீங்க யோசிச்சிருக்கீங்களா அந்த மாதிரி? யாரு? அதனாலதான் உங்களை காட்டிலும் அவர் ரொம்ப தப்பு இல்ல, சமத்துள்ளவர். மண்ணை யோசிக்கிறா, நீங்களும் பெருமா யோசிக்க கூடாது. ஐயா நீங்க வேற, எங்க அண்ணனுக்கு எனக்கு ரொம்ப வித்தியாசம். அண்ணன் யோசிக்கிறாரு அப்படின்னு அண்ணன் யோசிக்கிறாரு அப்படின்னு நம்மளும் யோசிக்க ஆரம்பிச்சு வேற மாதிரி போயிடும். ஐயா கதையே மாறிடுங்க. பாத்தீங்களா? அண்ணன் கதாபாத்திரம் அது, தங்கையின் கதாபாத்திரம் வேறு. பாத்திரம் இருந்து பிச்சை எடு, கோத்திரம் இருந்து பண்ணை கொடுனா. ஆமா, ஏன்னா அவருடைய பாத்திரங்கள் இது அவங்க சிரிக்க வைக்கணும். ஏன்னா தீயினால் சுட்டவன் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவன். மக்களுக்கு 1000 கவலைகள். உங்களுக்கு கவலை இருக்கு, எனக்கு கவலை இருக்கு. யாருக்கு தான் கவலை இல்ல? கவலை இல்லாம மனுஷன் இருக்கா? இல்ல. நம்மளுடைய கவலையை கொண்டு வந்து இங்க போக்கணும்னாக பாக்குறவங்க தப்பா நினைச்சாங்க. சரியா இருக்காது. அது அரிதாரம் போட்டாச்சு நம்ம கவலையெல்லாம் மறந்து இவளை வந்து திருப்திப்படுத்தணும். அதுதான் அந்த அரிதாரத்தோட மகிமையே அதுதான். ஆமா, மனமோட போக்கல போக்கணுமான காரணம் உண்டு. அது மாதிரி இந்த குட்டி பார்த்து ஆசை கொண்டு பிடிக்க வந்திருக்கிறேன். நீங்க சம்மதம் கொடுத்தீங்கன்னா நான் நிச்சயமாக பிடிச்சிருவேன். ஒருவேளை சம்மதம் கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? அப்பதான் இறுக்கி பிடிப்பேன். எத? குட்டிய. என்ன குரங்கா நீங்க? ஏங்க இல்ல உடும்பா நீங்க? தானா இல்லங்க இல்ல முதலையா? ஒரு பொருளை பார்த்தாச்சு, இப்ப ஏன் பொருள் வழியில பார்த்தாச்சு, எடுத்தாச்சு, அந்த பொருளை கேட்டோம் நம்ம அது என்னுடைய பொருள்னா கொடுத்துடணும். கொடுக்க மறுத்தா அப்புறம் என்ன ஆகும்? சாம பேத தான தண்டமன. சாம பேத தான தண்டங்கற எங்களுக்கும் தெரியும். கீழே கிடந்தா எடுக்கலாம், கீழே கிடக்கல, ஆனா இங்கதான் போட்டு வந்துட்டே வந்து கேட்க கூடாது. இல்லாத வார்த்தை பாருங்கம்மா. சொல்லாம
பறக்குமா அல்லாம குறையுமா? குறையுமா? கிள்ளினா தான் வலிக்கும். ஆமா, கில்லாம தீயினா வலிக்கும். சுட்டவன் உள்ளாருமா? அதனை சொல்லாமலும் வலிக்கும். ஆமா சொல்லுங்க. அடிக்காமலும் வலிக்கும். அடிச்சு அடி கூட மறந்துடுவேன். அடிச்சு போயிட்டு பாருங்க. ஆனா சொல்லு அவன் வாழ்க்கையில சாகு வரையிலும் சொல்லால் அடித்த சுந்தரி அப்படின்னு இருக்குல்ல. இந்த சொல்ல மட்டும் மாறவே மாறாது. இது மாதிரி இந்த தமிழ் வார்த்தையை தவறாக வார்த்தையை சொல்லி இது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசலாம். ஆனா தவறை நியாயப்படுத்தலாம். அது முடியுமா? அது எப்படி முடியும்? ஏன் முடியாது? முடியாதுங்க. தவற பேசிட்டோம்னா ஞாபகப்படுத்த முடியாது. ஏன் முடியாதுங்க. அதான் பேசுனது தவிர மன்னிப்பு கேட்க வேண்டியதுதான். அப்புறம் எப்படி நியாயப்படுத்த முடியாது? தவறை வந்து நியாயப்படுத்தணும். ஒரு குழந்தைகளுக்கு வீட்டுல வளர்றாங்க அப்படின்னா 3 விஷயத்தை கட்டாயமா சொல்லி கொடுக்கணும். வந்தவங்களை வாங்கன்னு சொல்லி வணக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். 2வது சின்ன உதவிகள் செய்தால் கூட நன்றின்னு சொல்லி கொடுத்துடணும். 3வது விஷயம் என்னன்னா தெரியாமல் செய்த தவறுக்கு மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்துடணும். இப்படி சொல்லி கொடுத்துச்சுட்டா எதை வேணாலும் நம்ம வந்து நம்ம வசப்படுத்திடலாம். தவறாக வார்த்தையை சொல்லி இது சரின்னு நிரூபிக்கப்படலாம்னா காரணம் தெரியுமா? என்ன காரணம்? உயிர் எழுத்து 12, ஆமா, மெய் எழுத்து 18, உயிர் எழுத்து 216, ஆயுத எழுத்து 1, மொத்தத்தில் 247. ஏன் சொல்றது தெரியுமா? இந்த கோமரன் எழுதணும்னா 3 எழுத்து வரும். இந்த துணை கொம்பு, கானா, துணைக்கால். இது 3 பட்ட கோமன்னா. இந்த துணை கொம்பில் விட்டால் காவன்னான்னு வரும். துணை கால்னா கேயனான்னு வரும். துணை கொம்பு கிடையாது, காலும் கிடையாது, காணான்னு வரும். இருக்குல்லையா? இப்படிதான் ஒரு மாணவன் ஆசிரியத்தில் பாடம் பயில்றான். அந்த பள்ளிக்கு அப்ப அன்னைக்கெல்லாம் உயர்கல்வி அதிகாரி வருவாங்க. அந்த பள்ளி சிறப்பு நடக்குதா இல்லையான்னு பார்க்க. இன்னைக்கு வர்றாங்களோ இல்லையா தெரியல. நம்ம படிச்சா தானே தெரிய முடியும். அன்னைக்கு படிச்ச காலத்துல வந்தாங்க. அதான் இருக்கும்போது இந்த ஆசிரியர் வந்து உண்மையாக பாடம் நடத்துறாரா சரியாக சொல்லிக் கொடுக்கறான்னு யோசிப்பதற்கு வருவாங்க. வரும்போது அப்பதான் ஒரு மாணவனை பத்தி கேட்டாங்க. இந்த பள்ளியில சிறந்த மாணவன் யாரு அப்படிங்கும் போது அந்த உட்கார்ந்துருக்க பாருங்க, அவன் தான் சிறந்து விளங்கக்கூடிய மாணவன். அவன்கிட்ட என்ன வேணாலும் கேளுங்க பதில் சொல்லுமான வாத்தியார் சொல்றாரு. யாரு? பாட ஆசிரியர். சொல்லும்போது தம்பி எந்திரானாரு. எந்திரிச்சு உன்னையத்தான் பெருமையை எல்லாம் சொல்றாங்க, நான் சொல்லுகின்ற வாசகத்தை எழுதுன்னு சொல்றாரு. என்ன வாசகம் சொல்லுங்க ஐயா முடிய? அப்பதான் சொல்றாரு கோவலன்னு எழுதினார். கோவலன்னு எழுத சொன்னாரு. அவன் என்ன பண்ணிட்டான்? கோவலனுக்கு பதிலாக இந்த துணை கால் இருக்குல்ல, அந்த துணை காலை மறந்துட்டு கே என்னன்னு எழுதிவிட்டேன். அப்ப என்னாச்சு? கேவலன்னு எழுதிட்டேன், கோவலனாக எழுதல. அப்படிங்கும் போது வாத்தியார் என்னையா இன்னைக்கும் ஆங்கிலத்துல பள்ளிக்கூடம் படிக்கிறாங்கல்ல, அவங்கள தமிழ் வார்த்தை படிக்க சொல்ல எழுதி பாருங்க, எல்லாமே பிழையாதான் எழுதுவாங்க. ஆங்கிலத்துல பாருங்க சர மாதிரி எழுதுவாங்க, பிழை இல்லாமல். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஆங்கிலத்துல எழுதிடுவாங்க இக்கு கூட்டெல்லாம் காணான்னு வரும். இப்போ தமிழ்ல எழுத சொல்லுங்க. தமிழ் ஏன் உதாரணத்துக்கு ஒரு மளிகை ஜாமான் வாங்க போறோம்னு வச்சுங்களேன், அதை வந்து சிட்ட போடுவோம் இல்லையா, அதை எழுத சொல்லி பாருங்க, எல்லாமே பிழையாதான் எழுதியிருக்கோம். ஏன்? அவங்களுடைய கல்வி எல்லாம் ஆங்கில வழியாக முதல்ல எழுதுறதே தெரியாது. முதல்ல மருத்துவத்தை போறாங்க, மருத்துவர் சீட் எழுதி கொடுக்குறாரு, யாருக்கா புரியுமா? யாருக்கும் புரியாது. ஆனா செவிலியர்களுக்கு மட்டும் புரியும். எந்த மருத்துவ கடையில் கொண்டா கொடுத்தாலும் அந்த அந்த மருத்துவத்தை சேர்ந்த இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு புரியும், அவங்களுக்கு தான் தெரியும். வேற எங்க வாங்க முடியாது. ஏன்? அது ஒப்பந்தம், அது வேற விஷயங்கள். அதுக்குள்ள நம்ம பல பேர் மாதிரி நம்ம பேசக்கூடாது. நம்மளுக்கு என்ன தேவை அதை மட்டும் பேசுவோம். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா மாத்தி எழுதிட்டேன். என்னையா நீங்க தான் அந்த வாத்தியார் அந்த பையன் நல்லா படிப்பான்னு சொன்னீங்க, வாத்திய வாசகத்தை தப்பா எழுதிருக்கானே அப்படி கேட்கும்போது அப்பதான் வாத்தியார்ட்ட சொல்றான், தம்பி ஐயா நான் எழுத சொல்லக்கூடிய வாசகம் சரின்ட்டான், நான் சொல்லுகிற வாசகம் நான் சரியாத்தான் எழுதிட்டேன். டேய் தப்புடா, இது தப்பு நான் சொல்றேன், நீ எப்படி நியாயப்படுத்துற அப்படி கேட்கும்போது அப்பதான் வாத்தியாருக்கு மாட சொல்றேன். அதான் அங்க வாங்க அம்மா வாங்க, நான் கிறுக்கனா இல்லங்க, அது ஏன் வாயால நான் எங்க சொல்ல போறேன்? கிறுக்கனே நான் ஏன் சொல்ல போறேன்? அங்கிட்டு போய் நின்னுக்கிறீங்கன்னா அப்ப நான் தனியா கிடந்து கத்துறதா? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. 5 மணிக்கு நாடகம் முடிக்க சொன்னாங்க, மணி என்னன்னு கேட்டேன். அது கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பேசவே இல்ல. அதுக்குதான் மணி கேட்க எவ்வளவு நேரமா ஏங்க அவங்க பார்த்ததாங்க சொல்லணும், அத பார்த்தா கண்ணுக்கு தெரியல. ஒத்துக்கிட்டா சரி சரி வந்துருமா. அப்ப என்னாச்சு கேட்கும்போது பெரிய அப்படியே சின்ன வயசு இப்பதான் உங்களுக்கு கண்டு பளிச்சுட்டு தெரியும். ரெண்டாப்பா 2 இங்கிலீஷ் அப்பதான் விடு. அப்புறம் என்ன அந்த குட்டையில ஊர்ன மட்டும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டும் இதெல்லாம் தப்பிச்சுக்கிறீங்க நீங்க. அது வேற இது வேற தப்பிச்சுக்கிறீங்க அப்படியே. அப்படி இல்லங்க, இங்க வந்தாச்சுன்னா ஒரு சில இடத்துல போய் சொல்லி தான் ஆகணும். எல்லா இடத்துலயும் உண்மை பேச முடியுமா? சொல்ல முடியாது. எல்லா இடத்துலயும் சொல்ல முடியாது, உண்மை பேச முடியாது. ஆனா தப்புன்னு ஒத்துக்கிட்டாச்சுன்னா பிரச்சனை இல்லை. நான் செஞ்ச தப்பே இல்லைன்னா அப்ப கோவம் வருமா? ஆளுக்குள்ள சிறப்பை சொல்லுங்க முதல்ல. அப்படியே அப்ப கேவலனுக்கு அப்புறம் வருவோம். வேணாம், நீங்க விரும்பலங்கிறப்ப நான் சொல்ல விடுங்க. மானுக்குண்டான சிறப்பை சொல்றேன். யாரு ஆத்தோர ஏற்படுத்தி தன்னானே நானே நான் அழகு சம்பா பெதபதச்சே தில்லேலேலோ ஆத்தோர ஏற்படுத்த தன்னானே நானே அழகு சம்பா பெதபதச்சே தில்லேலேலோ ஆத்தோர ஏற்படுத்தி தன்னானே நானே அழகு சம்பா பெதபதச்சே தில்லேலேலோ அத்தமாக அவள் இல்லாம தன்னானே நானே நகவள மறைக்க முடியலையே.
அவன் இல்லாம தன்னானே நானே ஞாபகம் மறக்க முடியலையே இல்லையிலேலோ வெள்ளிமலை வேடனம்மா தன்னானே நானே வேடர் கூட்ட தலைவனம்மா தில்லேலே ஏலோ வெள்ளிமலை வேடனம்மா தன்னானே நானே வேடர் கூட்ட தலைவனம்மா தில்லேலேலோ வெள்ளிமலை வேடனம்மா தன்னானே நானே வேடர் கூட்ட தலைவனம்மா தில்லேலேலோ மந்தகுட்டி உள்ள இருக்கு மந்தகுட்டி உள்ள இருக்கு தன்னானே நானே இதை கைவிடிய பிடிக்க போறேன் தில்லேலேலோ தன்னான தானனே தன்னானே நானே தனதானனே தானனே தன்னான நானே எத்தனையமான பார்த்து தன்னானே நானே இந்த குட்டி போல இல்லையே தில்லேலேலோ தனயமான பார்த்து தன்னானே நானே இந்த குட்டி போல இல்லையிலேலோ எத்தனையமான பார்த்து தன்னானே நானே இந்த குட்டி போல இல்லையே தில்லேலேலோ கந்தனுக்கு சொந்தமான என்னுடைய மானு இதை கைபிடிய பிடிக்க போறேன் தில்லேலேலோ கந்தனுக்கு சொந்தமான என்னுடைய மானு கைப்பிடியா பிடிக்க போறேன் குட்டி மட்டும் போட்டிருந்தா தன்னானே நானே இது விட்டிட்டு தான் வந்திருப்பேன் தில்லேலேலோ மட்டும் போட்டிருந்தா தன்னானே நானே விட்டுட்டு தான் வந்திருப்பேன் இல்லையிலேலோ பள்ளி குட்டி மட்டும் போட்டிருந்தா தன்னானே நானே இது விட்டிட்டு தான் வந்திருப்பேன் தில்லேலேலோ குட்டி மன குட்டி இருக்கு தன்னானே நானே இதை கட்டி கொண்டு போவேனம்மா தில்லேலேலோ இதை கட்டி கொண்டு போவேனம்மா தேலோ வழியில பார்த்தாச்சுன்னு எடுக்கணும் முடிவர் கேட்டா தான் கொடுக்கணும். என் குட்டி வந்திருக்கு என் மழுக்கு நீங்க தந்தாச்சுன்னா சீக்கிரமாக இல்லைன்னு போய் சேர்ந்துடலாம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தானே பொறுங்க. கொஞ்சம் யோசிப்போம். தென்னக்காட்டு ஓர அன்னை மாதிரி யோசிக்க. ஏங்க பாட்டு பாடக்கூடாதா? பாடுச்சுங்க. தென்னக்காட்டு ஓரத்திலே மானே மூணாங்க வந்ததுங்க. ஜிங்சக் 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 அலவாரி ஓடி போங்க தானே நன்னானே தனனே நன்னானே நினைச்சே இங்கிருந்து ஓடி போங்க. நான் தேடி வந்தவரே மானே ஒன்னாங்க மானே ரெண்டாங்க மானே மூணாங்க வல்லையங்க. ஜிங்சக் 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 ஜிங் அலவாரி விட்டாக்க வரவ வச்சா நினைச்சே இங்கிருந்து ஓடி போங்க. தானே நன்னானே தனனே நன்னா தானே நன்னானே தானனே நெல்லிமலை ஓரத்திலே வேட்டை ஒண்ணாங்க வேட்டை ரெண்டாங்க வேட்டை மூணாங்க அட வந்த ஜிங்சக் 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 ஜிங் அலவாரி விட்டாக்க வரவ வச்சா நினைச்சே எங்கிருந்து ஓடி போங்க. தோசைகட ஓரத்திலே தோசை ஒண்ணாங்க தோசை ரெண்டாங்க தோசை மூணாங்க ஜிங்சக் 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 அலவாரி விட்டாக்க வரவ வச்சா நினைச்சே எங்கிருந்து ஓடி போங்க. கொலுசுகட ஓரத்திலே கொலுசு ஒண்ணாங்க கொலுசு ரெண்டாங்க கொலுசு மூணாங்க வாங்க சொன்ன ஜிங்சக் 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 ஜிங் அலவாரி விட்டாக்க வரவ வச்சா நினைச்சே எங்கிருந்து ஓடி போங்க. தானே நன்னானே தனனே நன்னா தானே நன்னானே தானனே அலவாரி விட்டாக்க வரவ வச்சாக்க நினைச்சே எங்கிருந்து ஓடி போங்க. போங்க என்ன பாக்குறப்ப உங்களை பார்க்கறதுக்கு கருப்பா உள்ளவங்கள பொய் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வேற எனக்கு வருது. அப்படி? அது அப்படிதே. நம்பினார் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்புனா அது இல்ல அந்த இடத்துக்கு நான் போகல. கருப்பா இருக்கிறதுனால பொய் நினைக்கிறேன் வேற இடத்துக்கு போற நீங்க கருப்பா இருக்கிறதுனால பொய் சொல்ல மாட்டீங்கிற ஒரு நம்பிக்கை தான். மானுக்குள்ள அடையாளத்தை சொல்லுங்க படுத்து தர வழி செய்கிறேன். அதுக்கே அப்படி அது அப்படிதான். இந்த குளவரியா இல்ல கருப்பு தான் உறுப்பு தெரியுமா உங்களுக்கு மண்ணை தொட்டு கும்பிட்டுங்கும் போது மானுக்குள்ள சிறப்பு சத்தம் கெடுங்க. எக்கோ வைங்க. அவ்வளவுதான். அப்படி
காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் நற்காரிகையே காக்காத கானகத்தை நின்றுள்ளாபம் நற்காரிகையே காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் நற்காரிகையே காயாத கானகத்தை நின்றுள்ளாபம் நற்காரிகையே மேயாதமன் மேகாதம்மா கொல்லிமே மாதவா மேயாதமன் புள்ளிமே பாதமா மேகாதம்மா வேவும் காதகமடைந்து நறுசந்தனமும் பொழுகும் கமலும் கலபங்களின் துதுரையில் பறந்து கொள் மேயாதமன் மேவும் காணடைந்து நருதம் தனமபுருவம் கமலம் சங்கதனின் துணுங்கு படத்திட மேகாதமான் மான் காண குருபர்கள் மனையின் அமல் காண குருபர்கள் மனையின் அமல் காண குயில் நிகழ்வுடையதை மேயாதமன் காண குறவர்கள் மணியன மலகான உயிர் நிகழ்கள் உடையன் மேகாதம்மா தேனும் பாசும் நினைவாவும் தின்பதலால் வருவுள் வருபோதும் தேனும் பாவும் திணைமாவும் நின்பதலால் வருபுல் வருபோது தேனும் பாசும் நினைவாவும் தின்பதலால் வருவுள் வருபோது மேயாதமன் தேனும் பாவும் திணைமாவும் நின்பதலால் வருபுல் வருபோது மேகாதம்மா சாயாத கொம்புரண்டு தாயாத கொம்புராண்டு சாயாத கொம்பிருந்திருந்தாலும் அது தந்தலை நிமிர்ந்து பாயாதமான் வர கண்டதுள் உங்கள் பார்வையிலே 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 மாந்தாரே கண்டதுள் மாண்பரே கண்டனுண்டோ தொல்பந்தனல் மேனி தொல்பந்தனல் மேனி புலங்கிட குமிதனில் இலகியமா வரே கண்டதுண்டோ கண்டதுண்டோ உண்டோ 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 காண குறவர் கண்மணி இன்னவல்லர் காண குயிலின் நிகர் குரலுடைய ஏங்க நான் உங்களை என்ன கேட்டேன் என்ன கேட்டீங்க நான் என்னங்க கேட்டேன் பணத்திலே இருங்க 10 லட்சம் 10 லட்சம் 10 லட்சம் போச்சுல கொண்டு வர போது யாராவது அதை நினைச்சு முடிச்சுங்க அது நான் கேக்குறது மட்டும் அதை சொல்லுங்க வேணா அப்புறம் மண்டை போயிடும் மண்டை போனா ஓட்டும் தொண்டை போகாம இருந்தா சரிதான் இப்ப நான் என்ன கேக்குறேன் என்ன கேக்குறீங்க? நான் என்ன கேட்டேன் என்ன உங்களை கேட்டீங்க என்ன கேட்டேன் மானுக்கு அடையாளம் கேட்டீங்க நீங்க என்ன சொல்லிக்கிட்டு அதைத்தான் சொன்னேன் பெண்ணுக்குள்ள அடையாளத்தை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க மானுக்குள்ள அடையாளம் எப்ப சொல்லுவீங்க இப்ப என்ன சொன்னது என்ன அட மானுக்குள்ள அடையாளம் தானங்க கேட்டேன் மானை தேடி வந்தா தானே மானை சொல்ல முடியும் அப்புறம் நான் உன்னைத்தானே தேடி வந்தேன் இவரு எனக்கு ஐத்தமணி என்ன தேடிட்டு வந்திருக்காரு யாரு? நீங்க எனக்கு ஐத்தமணி சொல்லவே இல்லை எங்க அப்பா அம்மா எல்லாம். அப்படியா? ஆமா தெரியுமே யாருக்கு போக போக தெரியும் முன்னமளஞ்சேதி பார்க்க தேடி வந்தது ஆண்குட்டி அல்ல பெண்குட்டி காண குறவர் கண்மணி எனவலர் காண குயிலின் நிகர் குரல் உடையது மெய்யதமான யார் தெரியுமா ஆசை கொண்டேன் அமுதமே ஆசை கொண்டேன் அமுதமே ஆசை கொண்டேன் அமுதமே என் அன்பே 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 நாடும் தெய்வமே ஆசை ஆசை கொண்டேன் அமுதமே அமுதமே உன்னைத்தான் திருமணம் முடிக்க அண்ணா அண்ணா உங்களை இல்லைங்க அந்த அண்ணனே என் கூடவே வளர்ந்தாரு இல்லையா அந்த அண்ணன் அந்த ஐயா சும்மா இருங்க சரித்திரியத்திரமாவே பேசக்கூடாது வள்ளி கணவன் பேரை வள்ளி கணவன் பேரை வழி போக்கன் சொல்லாலும் வள்ளி கணவன் பேரை வழி போக்கன் சொல்லாலும் உள்ளங்குழையுதடி கிளியே ஊனும் ஒரு கோதடி கிளியே ஊனும் ஒரு கோதடி மாடுமணி போனால் என்ன மக்கள் சுற்றம் போனால் என்ன மாடுமணி போனால் என்ன மக்கள் சுற்றம் போனால் என்ன கோடிசம் போனால் என்ன கிளியே குறுநகை போ
அம்மடி எங்கும் நிறைந்திருப்பான் எட்டி எட்டாதிருப்பான் எங்கும் நிறைந்திருப்பான் எட்டி எட்டாதிருப்பான் குங்கும வர்ண நடி கிளியே குமர பெருமானடி கிளியே குமர பெருமானடி மாலிவடி வேலவர்க்கு பரிசைய நான் எழுதும் மாலிவடி வேலவர்க்கு பரிசைய நான் எழுதும் மூளைக்கிருக்கா ஜோதி கிளியே உள்ளமும் கிருக்கா ஜோதி கிளியே உள்ளமும் கிருக்கா ஜோதி கட்டி கொடி படர்ந்த கருவுரை காட்டுக்குள்ளே கட்டி கொடி படர்ந்த கருவுரை காட்டுக்குள்ளே விட்டு பிரிந்தாரடி கிளியே வேலனன பேரோனடி கிளியே வேலனன பேரோனடி வள்ளி கணவன் பேரை வள்ளி கணவன் பேரை வழி போக்க சொல்லாலும் உள்ளம் நுழையோதடி கிளியே ஊனு முருகோதடி கிளியே ஊனு முருகோதடி ரோஹரா சம்போ மகாதேவ வள்ளி ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுக வாழ்க வெற்பை கோறு செய் தனிவேல் வாழ்க குக்குடா வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகத்தோடு வாழ்க வளமோடு எம்பெருமானே வள்ளி, உனக்கு என்ன வர வேண்டும் தருகிறேன் அடியவளுக்கு 2 வர வேண்டும் வள்ளி தேவயானே சமேத சுப்பிரமணிய கடவுள் என்று மக்கள் எல்லோரும் உங்களை அழைக்க வேண்டும் அவர்களுக்கு வேண்டுவரும் தாங்கள் கொடுக்க வேண்டும் தாரத்தில் 2ஆம் தரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் தரம் உங்களுடைய வலப்பக்கம் நானே அமர வேண்டும் அதற்கு அருள் புரிய வேண்டும் தலைவா எம்பற்ற இன்னும் வர வேண்டும் வையகம் நாடு செழிக்கணும் நல்ல மழை பெய்யணும் நோயற்ற வாழும் குறையில்லாத செல்லத்தோடு எல்லா மக்கள் நீண்ட ஆயுள் பெற்று வளமோடு வாழ்வது மட்டுமல்லாது நீ கேட்ட வரத்தை இன்று முதல் உனக்கு முதலிட்டு தருகிறேன் விளங்கட்டும் மேலவாதியம் நாடு தெளிக்க வேண்டும் நல்ல மழை பெய்ய வேண்டும் நாடு தெளிக்க வேண்டும் நல்ல மழை பெய்ய வேண்டும் ஊரு தெளிக்க வேண்டும் ஞான தங்கமே தாரர்கள் வாழ வேண்டும் பட்டி பெருக வேணும் பால் பான பொங்க வேணும் பட்டி பெருக வேணும் பால் பான பொங்க வேணும் நாட்டு மக்கள் எல்லோருமே ஞான தங்கமே அதிபதியா வாழ வேண்டும் சுவாமிகள் நாம வாழ்க பங்கு பெற்ற கலைஞர் பெருமக்களுக்கு நமது கிராமத்தின் சார்பிலே ஆடிய அணித்து கௌரவப்படுத்துகிறார்கள் ராஜநடிகராக நடித்து நம்ம எல்லாம் மகிழ்வித்த அன்பு சகோதரர் மேலப்பட்டை சார்ந்த KPA காளிமுத்து அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பிலே ஆடிய அணித்து மகிழ்விக்கின்றார்கள். வள்ளியாக நடித்தமெல்லாம் மகிழ்வித்த அன்பு சகோதரி மண்ணை சார்ந்த PRG பானுப்பிரியா அவர்களுக்கு இங்கே ஆடி வணிக்கின்றார்கள். நாரதராக நடித்தமெல்லாம் கழித்த அன்பு மகன் அஜித்குமார் அவர்களுக்கு ஆடை வணிக்கப்படுகிறது. மேலும் இங்கே ஹார்மோனிய கலையரசு அன்பு தம்பி புதுகை சார்ந்த பிரபராஜ் அவர்களுக்கு இங்கே ஆடை வணிக்கின்றார்கள். மிருதங்க வித்வான் அன்பு மாப்பிள்ளை ரெட்டையாளம் காளீஸ்வரன் அவர்களுக்கு ஆடை அணிக்கப்படுகிறது.
ஆல்ரவுண்டர் புதுகை சார்ந்த ஏகே அருள் அவர்களுக்கு ஆடி அணிக்கப்படுகிறது. அவருக்கு போடுங்க. ஆல்ரவுண்டுக்கு போடுங்க. நான் சொல்கிற ஆளுக்கு போங்க. தாள கலைஞர் அன்பு மைத்துனர் இன்பச் செல்வம் அவர்களுக்கு இங்கே ஆடி அணிக்கின்றார்கள். பபுனாக நடித்த அவருக்கு போடுங்க. அருமையன்னார் சகலகலா வல்லவன் அருமையன்னார் ஆர்பி ஹரிகரன் அன்னார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது. நாட்டிய பேரொளி புதுகை சார்ந்த ஜெயப்பிரியா அவர்களுக்கு இங்கே ஆடி அணிக்கின்றார்கள். அத்தா துணி மாத்திரையா உள்ள கொடுத்துருங்க. ஒலிபெருக்கி மிகச் சிறப்பாக அமைத்த எங்களது கேபிஎஸ் ரேடியோஸ் உரிமையாளர் அவர்களுக்கு இங்கே ஆடி அணிக்கப்படுகிறது. சொல்கிறேன் ஒலிபெருக்கி பாரு. எங்களுடைய நாடக வாகனத்துடைய ஓட்டுநர் அன்பு சகோதரர் அவர்களுக்கு இங்கே 10 பேரை பத்திரமாக அழைத்து வந்த மாரிமுத்து அவர்களுக்கு இங்கே ஆடி வைக்கின்றார்கள். வாங்கி கொடு பிரபு. யூடியூப் சேனல் இந்த நாடகத்தினை மிக தெளிவாக ஒளிப்பதிவு செய்த அன்பு தம்பி அவர்களுக்கு இங்கே ஆடி வைக்கின்றார்கள். வாங்கய்யா. நாடகத்துடைய அமைப்பாளரும் பொறுப்பாளரும் ஆகிய அருமையன்னார் விஆர்என் நமது மாம்பட்டி விஆர்என் முத்து அவர்களுக்கு இங்கே ஆடை அணிக்கப்படுகிறது. வேற யாருக்கு போடணும்? எங்கள் அனைவருக்கும் ஆடை அணிவித்து கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்தார்களுக்கு எங்களுடைய கலைக்குழுவின் சார்பிலே மற்றும் எங்களுடைய புதுகை முத்தமிழ் நாடக நடிகை சங்கத்தின் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி கலந்த வணக்கம்.